எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழா அப்படிங்கிறது நெஞ்ச கொண்டு காட்டுமா இல்ல நெஞ்சில பட்டையா எழுதி விட்டு எழுதுமா தமிழர்னு? என்னடா இது காமெடியா இருக்கு. நாங்களே தமிழர் இல்லைனா தமிழ்நாட்டு யார் தமிழர் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எனக்கு எழுது. இது இப்போ என்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டு ஏன் தளபதி விஜய் அவர்களே நீங்க தமிழர்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற சில குரூப் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் நாம் தமிழர் கட்சியை சப்போர்ட் பண்றவங்க தான் தமிழர்கள், மற்ற எல்லாம் தமிழுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வாந்திய பரப்பிலையிறாங்க சமீப காலமா. ஸோ அதுக்கு ஒரு முச்சுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற இந்த வீடியோ பதிவு. ஏன்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு எதிர்ப்பாக நம்ம சில வீடியோக்கள் போட்டோம். அதனாலே நம்முடைய கமெண்ட் நிறைய தம்பிகள் தோழர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழங்கிற உணர்வு இல்லையா, தமிழர் உணர்வு தான் நீங்க இப்பெல்லாம் பேசுங்களா அப்படின்ட்டு நிறைய கருத்துக்களை பரிமாறினாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே நான் முடிவு பண்ணி இதை பத்தி பேசணும் அப்படின்ட்டு முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அதாவது தம்பிகள், அதாவது நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறதோ நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் விமர்சிக்கிறதோ நம்மளுடைய நோக்கமே கிடையாது. நம்மளுடைய நோக்கமே தமிழ்நாட்டில் மாபெரும் திராவிட கட்சிகள் பெருசா இருக்குல்ல, இந்த கட்சிகளுக்கு மாற்றா ஒரு மூஞ்சாவதா ஒரு பெரிய சக்தி வரணும், அதை நம்ம விரும்புறோம். அதனாலதான் தளபதி விஜயோடைய அரசியலை ஆதரிச்சு நம்ம சப்போர்ட் பண்ணி வெளியில போட்டு வரோம். ஸோ அந்த டைம்ல புதுசா ஒரு கட்சி வரும்போது அது அதோடைய கொள்கை திட்டங்கள் அதை விமர்சா பரவாயில்ல, ஆனா அப்படி ஒரு முழுசா ஒரு மூஞ்சாவதா ஒரு பெரிய சக்தி வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதை மேல வன்மமா இந்த வன்மத்தை இருக்கிறாங்கல்ல அந்த மாதிரி வாடகை வாய்களுக்கு பதில் கொடுக்குற மாதிரி நம்ம வீடியோவில் போட்டு வரோம். ஸோ அந்த டைம்ல நான் தமிழ் கட்சி அந்த நிர்வாகிகள் அவங்களுடைய கட்சியை பலப்படுத்துற வேலையை பார்த்துட்டு தான் நம்ம விமர்சிக்க போறது கிடையாது. அதை விட்டுட்டு டெய்லி அவங்க கட்சியிலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொரு நிர்வாகியும் வெளியே போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு தளபதி விஜய் அவர்களையும் அவருடைய கட்சி விமர்சிக்கும் போது அதுக்கு நம்ம பயிற்சி கொடுத்தோம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி தம்பிகள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பேசியிருக்காங்க. ஸோ அவங்களால பயிர் சொல்றேன். முதல்ல ஒன்று நல்லா புரிஞ்சுடுங்க, நாம் தமிழ் கட்சி ஆரம்பிச்சது நோக்கம் என்ன? அதாவது நீங்க எல்லாம் சொன்னீங்க, அதை கேட்டீங்கன்னா இலங்கையில தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அதை கண்டிச்சு அதுக்கப்புறம் நாம் தமிழர் அப்படி ஒரு இயக்கத்தை கொண்டு வந்தாரு, தமிழருக்காக போராடணும் அப்படிங்கிற தமிழ் தேசியம் அங்கே கருத்தில முன்னெடுத்து கொண்டு அண்ணன் தலைவர் சீமான் அவர் வந்திருக்காரு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு உணர்ச்சி பொங்கல் தமிழங்கிற உணர்வை நீங்க அப்படி பொங்கி பேசுறீங்க. இதே எனக்கு புரியுது, உங்களுடைய தமிழர்ங்கிற உணர்வு எனக்கு புரியுது. அது இருக்கிற உங்களுக்கு அந்த உணர்ச்சி பக்கம் பெருமையா தான் இருக்கு. ஆனா ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும், அப்படி சீமான் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு வந்தார்ல, அப்படின்னா அவருடைய கட்சியை வலுப்படுத்துறதுலையும் கட்சியை முன்னேற்றி கொண்டு போறதுலையும் அந்த தமிழருக்காக நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே அதுலதான் அவருடைய குறிக்கோள் அவருடைய நோக்கெல்லாம் இருக்கணும். அவருடைய கட்சியை சேர்ந்தவங்க அதுலதானே அப்படி முழுதியா சிரத்தியா இருக்கணும். அதை விட்டுட்டு தளபதி விஜய் அவர்களை நோண்ட வேண்டிய காரணம் என்ன? இல்ல நான் சொல்றேன், நீங்க எல்லாம் கேட்பீங்க, இல்ல தளபதி விஜய் அவர்கள் மாநாட்டில் சீமான் அவர்களை விமர்சனம் பண்ணாரு, அதனாலதான் அவர் பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை விமர்சனம் பண்ண வேண்டியது இருந்துச்சு, இல்ல நாங்க ஏன் பண்ண போறோம், அதுக்கு முன்னாடி நாங்களாம் ஆதரிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லுவீங்க. நல்லா புரிஞ்சுடுங்க. அதாவது மாநாட்டில் தளபதி விஜய் அவர்கள் சீமான விமர்சிக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய அப்பாவை சொந்த அப்பாவையே தன்னுடைய அரசியல மூக்கு நுழைக்கூடாது, நீங்க உங்களுக்கு தெரியாம முடிவெடுத்துக்கூடாதுங்கிறக்காண்டி அவருடைய சொந்த அப்பாவையே விலக்கி வச்சுட்டு அரசியலை மேற்கொண்டு இருக்காரு. அரசியல யாரும் தலையிட வேண்டாம், நான் என்னோட அரசியலை கொண்டு போறேன், நான் அந்த மக்களுக்காக பண்ணணும் வாழ்ந்துட்டு அவர் புது விதமான ஒரு அரசியல முன்னெடுத்து அதுக்காண்டி வராரு, சொந்த அப்பாவையே விலக்கி வச்சுட்டு வராரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல நீங்க உட்காந்துக்கிட்டு என் தம்பி நான் சொல்லி தான் அதை பண்றேன் நான் சொல்லி இதை பண்ணு உருட்டும் போது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய தேவை தளபதி விஜய் அவர்களுக்கு இருக்கு. ஸோ அதனாலதான் மாநாட்டுல யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்ல, நான் யாரை சொல்லியும் கட்சி ஆரம்பிச்சுட்டு வரல, எந்த சாயத்தையும் ஏமல பூச முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான ஒரு பதிலா அவர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஏதாவது தளபதி விஜய் அவர்கள் சீமானவர்களே சீமான் கட்சியை பத்தி விமர்சிச்சாரா, இல்ல அவர் பொதுச் செயலாளர் கட்சி நிர்வாகிகளை விமர்சிச்சாங்களா? இல்ல அதுக்கு உடனே சீமானவர் ஒரு பதிலடியா விமர்சனம் கொடுத்திருந்தாரு, முடிஞ்சு போச்சு. கொள்கை கோட்பாடை பத்தி கூமுட்டா அப்படின்னு விமர்சிச்சாரு, அது முடிஞ்சு போச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி சாட்டை பாத்தீங்கன்னா கொள்கை பொறுப்பு செயலாளரா, எதுக்கு தேவையில்லாம தளபதி விஜய் அவர்களை பத்தி டெய்லி பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணணும்? இல்ல உங்க கட்சியில உங்களுடைய கட்சியை நிலைப்பாடு சரியில்லாம கட்சியில ஒவ்வொரு நிர்வாகியும் வெளியே போயிட்டே இருக்காங்க. சோ அப்போ ஒரு கட்சியோட கொள்கை பொறுப்பு செயலாளரா அவருடைய பணி என்னவா இருக்கணும்? அந்த கட்சியை சீரமைக்கணும், சரி பண்ணணும், கட்சியை பலப்படுத்தணும், அதுலதான் அவங்களுடைய நோக்கமா இருக்கணும். தமிழருக்கா பாடுபட வந்த கட்சிகள் 15 வருஷமா அங்க இருக்கீங்க, கட்சியை பலப்படுத்தி தேர்தலில் முன்னெடுத்து கொண்டு போனோம் அப்படின்னா அதுக்குண்டான வேலைகளை தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு நாங்க தமிழை வச்சுக்கலாத்தையும் தளபதி விஜயமே குறை சொல்லுவோம், அதுக்காகவே நாங்க தொடர்ந்து அதுக்காக பாடுபடுவோம் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் வதந்தியா பரப்பிட்டு இருந்தா அப்ப அவங்களுடைய அஜெண்டா தான் என்ன? நாம் தமிழர் கட்சி சார்ந்த தமிழர்கள் தெளிவதற்கு ஒரு பதில் கொடுக்கணும், சரியா? அதுக்கப்புறம் உங்களுக்கு தமிழ்ங்கிற உணர்வு இல்லையா, ஒச்சுமில்லைங்களா, எங்களுக்கும் தமிழர் உணர்வு இருக்கு, நாங்களும் தமிழன் தான். ஆனா நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா தமிழருக்கு ஒரு நல்லது பண்ணதுக்காக வந்தவுடைய தேவதூதர் அவர் தமிழருக்காண்டி நல்லது பண்ணக்கூடிய ஒரே தலைவர் சீமானவர் மட்டும் தான், அவர் தான் இங்க தமிழ் மக்களுடைய தலையெழுத்தையே மாற்றப்படுறாரு அப்படின்னு நம்பிட்டு இருக்கீங்களா? அதுதான் ரொம்ப தப்பு, அதான் தவறு சொல்றோம். அதாவது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க தமிழர்களுடைய உணர்ச்சி, அதாவது பாத்தீங்கன்னா ஒருத்தனுடைய உணர்ச்சி தூண்டுறது ரொம்ப ஈஸி. நம்ம உணர்ச்சி பிறகு அவங்க சப்போர்ட் பண்ணி பேசினா அவங்க உணர்ச்சி எல்லாம் தூண்டிடுது, அவங்க அப்படி நம்மளுக்காண்டி வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிங்க. ஆனா அது உண்மை கிடையாது. அவங்களாம் முழுக்க உங்களுடைய உணர்ச்சி பெருக்க தூண்டி அதுல குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப நாம் தமிழர் கட்சி சேர்ந்த சீமானவர்கள் அந்த கட்சி சேர்ந்தவங்க எல்லாம் தமிழருக்காண்டியே குரல் கொடுக்கறதுனால தமிழருக்காண்டி பாத்தீங்கன்னா ரொம்ப அரும்பாடுபட்டு உங்களுக்காண்டியே அவங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைச்சிருக்கான்னு நினைக்கீங்களா?
அதெல்லாம் கிடையாது. உங்களை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். நாம் தமிழர் கட்சிங்கிறது ஈழத்துல தமிழர் கொல்லப்பட்டதை பொறுக்க முடியாம சீமானவர் கட்சி ஆரம்பிச்சாருப்பா. இப்ப கட்சி ஆரம்பிச்சு இத்தனை வருடங்கள்ல அந்த ஈழத்தமிழாகட்டும் இல்ல மத்த தமிழ் மக்களுக்காக என்னென்ன நற்பணிகளை இவர் பண்ணிருக்காரு சொல்லுங்க. இதான் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டரா இருந்தாரு, படங்கள் 2-3 படங்கள் எடுத்தாரு, சம்பாதிச்சாரு. அதுக்கப்புறம் படங்கள் பெரிய அளவில் எடுக்கல. ஆனா இவருடைய சுகபோக வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. சீமான் அவருடைய சுகபோக வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. அவருடைய மகன் எந்த பள்ளியில படிக்கிறான், அவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு, எல்லாமே உங்களுக்கு தெரியும். சோ அப்ப அதுக்கெல்லாம் வருமானம் எங்க இருந்து வருது? அவர் பரம்பரையிலே ஒரு பெரிய ஒரு கோடி சேர்வரும் கிடையாது, இல்ல ஒரு உச்சபட்ச நடிகரும் கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். இதை வந்து யோசிக்கணும். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தம்பிகள் இதை யோசிக்கணும். இப்போ தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வாராரு, இவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க அதை பண்ண விமர்சிக்கிறீங்களா? தளபதி விஜய் ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு இருந்தாரு. அவரே சொல்லியிருக்காரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராமநாதபுரத்தை பூர்வீகமா கொண்டவங்க அவங்க அப்பா, சரியா? அவங்க அப்பாவோட அம்மா வந்து ஆசிரியர். சோ இவங்க படிப்படியா ஆசிரியர் குடும்பம் தான். ஆனா அவ அப்பா டைரக்டர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் மகன் வந்து பாத்தீங்கன்னா சினிமாவில் அறிமுகப்படுத்தினாரு. அவர் கஷ்டப்பட்டு நின்று ஜெயிச்சு இன்னைக்கு கோடி கோடியை சம்பாதிச்சு இன்னைக்கு சேர்த்து வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் இவ்வளவு பெரிய கார்ல வராரு. தளபதி விஜய் அவர்கள் வராரு அப்படின்னா அவருக்கு இவ்வளவு பெரிய கார் இருக்கு, கேரன் இருக்கு, இவ்வளவு இருக்கு, சரியா? இப்பெல்லாம் வந்திருக்காரு. ஆனா சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியோட சீமான் அவருக்கு இப்ப இவ்வளவு பெரிய சொகுசான ஒரு வாக்கு இருக்குல்ல. சோ அது எப்படி வந்துச்சு? நீங்க டைரக்டரா இருக்கும்போது கூட அவர் இவ்வளவு பெரிய சுகபோக வாழ்க்கையை இவ்வளவு பெரிய காலம் வச்சிருக்கல, நல்லா புரிஞ்சு விடணும். அப்படியே அவர் பெரிய உச்சபட்ச ஒரு மெகா ஹிட் கொடுக்குற படங்கள்லாம் அவர் ஒண்ணு டைரக்ட் பண்ணல, நல்லா புரிஞ்சு விடணும். நாம் தமிழர் கட்சியோட தம்பிகள் தெளிவா பார்த்துட்டு அதுக்குண்டான ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கணும், புரியுதுங்களா? அதாவது நான் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகள் எல்லாரையும் நான் குறை சொல்லல. அதாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழர் அப்படிங்கிற உணர்வு வருது, அது தவறு கிடையாது. எனக்கு அந்த உணர்வு இருக்கு, உங்களுக்கு இருக்கு, சரியா? ஆனா அந்த உணர்வு மூலமாக யார் லாபம் அடைகிறா, யார் உண்மையில மக்களுக்காக உதவ போறா, யார் உண்மையான மக்களுக்காக நிக்கிறா அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்க எல்லாரும் மொத்த பொதுவா வைக்கிற குச்சாட்டு என்னன்னா, அதாவது சீமான் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து நிக்காரு, ஆனா இது விஜய் அவர்கள் வாராரா அப்படின்ட்டு. அதாவது நான் சொல்றேன், இப்போ ஒருத்தர் வந்து பிரச்சனைகளுக்கு வந்து நிக்காரு, கோட்டை காலத்துக்கு வராரு, அதுக்கு குறை சொல்லல. ஆனா அங்க வர்றதுனால இந்த மக்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கா இல்லைன்னா அவருக்கு நன்மை கிடைச்சிருக்கா, அதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்படி வர்ற கூட்டங்கள்ல மக்களுக்கு தீர்வு கிடைச்சிட்டா இல்ல அவருக்கு வெச்சு வாங்கி சொல்லிட்டாரா கோட்டை காலத்துல வந்து நின்று, நல்லா புரிஞ்சுக்கணும். அது வர்றது இருக்குன்னா அட்டென்ஷன் சீக்கிங், நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப சீமான் அவர்கள் வாராரு ஒரு கூட்டத்தில், இப்ப கூட பாத்தீங்கன்னா ரீசெண்டா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த வீடுகள் இடிச்சதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நின்னாரு வந்து. சோ அப்படி நிக்க உடனே என்ன ஆயிரும் நிக்க உடனே அவங்க வந்து பயந்து சீமான் வந்துட்டா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அது இதை கைவிட்டுவாங்க நினைக்கலா. அது வந்து இவருக்கு குரல் கொடுக்காரு. அதாவது இவர் குரல் கொடுக்கறது நான் தவறுன்னு சொல்லல, அதுவுமே ஒரு முன்னெடுப்பு தான், நல்லதுதான். ஆனா இப்படிதான் நிறைய இடங்கள்ல போயிட்டு அவர் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு நிற்பார் தவிர அந்த பிரச்சனைகள் சரியாகாது. இவரு அதன் மூலமா சில வருமானம் ஈட்டிக்கிறார், அவ்வளவுதான். என்ன பொறுத்தவரைக்கும் இதுதான், சரியா? நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடு நோக்கங்கள் இப்படிதான் போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு தெளிவான ஒரு கொள்கையோட கடைசி வரைக்கும் அவர் நிற்கவில்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய அரசியல் அவர் எடுத்தது காரணம் என்னன்னா, அதாவது இங்க இருக்கிற எல்லா கட்சிகளும் திராவிட கட்சிகள் திராவிடங்கிறத வச்சுட்டு ஊட்டிட்டு இருக்காங்க காலகாலமா. நாமளும் அதே மாதிரி விட்டோம்னா மக்களே எடுபடாது, இந்த இளைஞர்ல கவர முடியாது அப்படின்னு தமிழ் தேசியத்தை தூக்கி நிப்பாட்டிருக்காரு. நீங்க சீமானவுடைய 15 வருஷத்துக்கு பின்னாடி, என் 12 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு பேச்சு கேட்டாலே போதும், நீங்க யாரும் வந்து ரோசல்ல இருக்கீங்கன்னா நீங்க அப்படி இருக்கே கூடாது. ஏன்னா அப்படிப்பட்ட பேச்சுக்கள் அவர் பேசியிருப்பாரு. சரி, நீங்க அது கூட வேண்டாம், நீங்க வந்து தமிழர்களுக்காண்டி அவர் நிக்காருக்காண்டி நீங்க அவர் சப்போர்ட் பண்ணுங்கிறீங்க. அதே மாதிரி தான் சொல்றேன், இப்ப தளபதி விஜய் வராருல, அவர் மட்டும் தான் வெளிநாட்டுக்காரா இங்கிலீஷ்காரரா நான் கேட்கறேன். அவரு வந்து தமிழ்நாட்டுக்கு மாற்ற முடியாது, நாங்க அவர் சப்போர்ட் பண்ண நினைக்கிறோம். அப்ப என்ன இல்ல இவருக்கு வந்து உடனே வந்து விஜய் தமிழரா ஒரு குரூப் வந்து ஆராய்ச்சி பண்ணுது விஜய் தமிழரா அப்படின்ட்டு. அதாவது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ தமிழ் மக்களிடையே தமிழ்ல அப்படிங்கிற உணர்வை தமிழ் உணர்ச்சி தூண்டுற மாதிரி பேசுறதுனாலயோ தமிழருடைய பிரச்சனைகளை போராட்ட காலத்துல போய் நேரடியாக கலந்துக்கிறதுனாலயோ அவரும் தமிழ் மக்களுக்கு நல்லது பண்றதா தமிழருக்கான தலைவரா மாறிட முடியாது. வாய்ச்சவடால வீரம் கட்டுறது பேசுறது அதனால மக்களுக்கு நல்லது நடந்துடாது, செயல்ல காட்டணும். இப்ப தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வாராரு அப்படின்னா அதுலயே பாதி நன்மைகள் இப்பவே நடக்க ஆரம்பிச்சிட்டு. அவர் இப்பதான் வாராரு அரசியலுக்கு. திமுக அரசாங்கம் தேர்தல் அறிக்கையில என்ன அறிவிச்சிருந்தாங்க, அதாவது மகளிருக்கு மாதம் 1000 அறிவிச்சிருந்தாங்க. ஆனா கொடுக்கும்போது தகுதி அடிப்படையில் பாதி பேருக்கு போய் சேரவே இல்லை. ஆனா இப்ப அறிவிச்சிருக்காங்க இந்த மாசம், அடுத்த மாசம் வர்ற மாதங்கள்ல இருந்து ரேஷன் அட்டை உள்ள குடும்பத்தில் எல்லாருக்கும் மாதம் 1000. இது யாரால? தளபதி விஜய் போய் மூஞ்சாவது பெரிய சக்தியா வராரு. இளைஞர் பட்டெல்லாம் அவங்க பின்னாடி போகுது, நாம வந்து சொன்னதை செய்யணும், இல்லைன்னா அவ்வளவுதான் பயம் வருது ஆட்டோமேட்டிக்கா. சோ அப்படிதான் ஒரு மூஞ்சாவது ஒரு பெரிய சக்தி வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பயம் வரணும். சோ அதுதான் மூஞ்சாவது ஒரு பெரிய சக்தி வரும்போது நம்ம வந்து ஆதரிக்கிறோம். சோ இவனால சீமானவர் தமிழன் உணர்ச்சி கத்திட்டு இருக்காங்க. இதனால யாருக்கு என்ன பயன் அடைஞ்சு சொல்லுங்க பார்ப்போம். ஒண்ணும் கிடையாது. அவர் வந்து அவர் கத்திக்கிட்டு தமிழக உணர்ச்சி தூக்கிட்டு ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு கோட்டக்கிழமை கலந்துக்கிட்டு அவரு சுலபமா வாழ்றது, அவ்வளவுதான். இல்ல இதையே நம்ம இப்ப சொல்ல வேண்டியிருக்குன்னா நிறைய பேருக்கு குச்சாட்டு என்னன்னா, இப்ப தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, ஏன் தளபதி விஜய் அரசுக்கு வந்துட்டார்ல, அறிக்கை மட்டுமே விட்டுட்டு இருக்காரு, ஏன் நேரடியாக போயிட்டு அந்த போராட்ட காலத்துல அந்த மக்களுக்காக பங்கெடுக்க வேண்டியதானே? சீமானவர்கள் இப்படி நிக்கிறது பாத்தீங்களா, அவர் தான் உண்மையான தமிழர் அப்படின்ட்டு. எங்க போராட்ட காலத்துல போய் அந்த மக்களுக்காக கூட நின்றா அந்த மக்கள் நல்லது பண்ண, அந்த உண்மையில அந்த மக்களுக்கு நல்லது நடக்குங்க.
இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூடு ஸ்டெர்லைட் பிரச்சனை 13 பேர் இறந்தாங்க காவல்துறையினால. அந்த டைம்ல நீங்க சொல்ற போராட்டக்கார மக்களுக்காக நிற்கக்கூடிய சீமான் அவர் என்ன பண்ணாரு? இதை யாருனாலும் நாம் தமிழர் கட்சி சேர்ந்த யாருனாலும் இதுக்கு வந்து பதில் சொல்லலாம். இங்க அவங்க அவ்வளவு பேர் நின்னாங்க, போராட்டம் 100 நாள் நடந்துச்சுங்க. அதுல 13 பேர் இறந்து போயிட்டாங்க. அது 100 நாள் இவர் எங்க போனாரு? சீமான் அவர் போராட்ட காலத்துல போய் நிப்பார்ல, நெஞ்சு நிமித்துட்டு. ஏன் அங்க போக வேண்டியதானே? தூத்துக்குடியில போய் அவர் நின்னாரா? அந்த மக்களுக்காக போராடினாரா? அந்த 13 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்பெல்லாம் இவர் எங்க பண்ணாரு? ஏன்னா அவருக்கு தெரியும் அங்க என்ன வருதுன்னு முன்கூட்டியே அவர் தெரிஞ்சுட்டு அங்க போகல. இதே சும்மா வந்து மக்கள் போராடுவாங்களா மற்ற இடங்கள்ல பிரச்சனை பெருசா, அங்க போய் கூட்டத்தில் கூட நின்று மைக்க பிடிச்சி கத்தி என்ன நினைக்கிறேன். அப்ப அங்க உள்ள மக்களுக்கு தமிழர் கிடையாதா? அந்த மக்களுக்காக போய் நிக்கல. அன்னைக்கு அங்க யார் போனா? தளபதி விஜய் தானே போனாரு. அவர் போராட்ட காலம் நிக்கல, ஏன்னா அவர் அப்ப அரசியல் கட்சி ஆரம்பிக்கல. ஆனா அதுல பாதிக்கப்பட்டோம்னா அதுக்கு அடுத்த நாளே போயிட்டு அந்த மக்களை 20 ரூபா பார்த்து உதவி பண்ணிட்டு வந்தார்ல. சீமான் அவர் என்ன பண்ணாரு? சரி, உங்களுடைய நிதி உங்களுடைய கட்சி வந்து பாத்தீங்கன்னா பெருசா இல்லப்பா, நீங்க வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரல, அதெல்லாம் தெரியுது. இருந்தாலும் அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 13 உயிர்கள் தானே, தமிழர்கள் தானே போனாங்க, அதுல பெண்கள் உட்பட. நீங்க அதுக்கான போய் என்ன அனுபவம் பண்ணி என்ன அந்த குடும்பத்தை போய் உதவி அந்த குடும்பத்தை தோழ நின்னீங்க சொல்லுங்க. அப்போ தமிழருக்காண்டி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தானே இது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி சேர்ந்த தம்பிகள் இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு ஸ்டெர்லைட் பிரச்சனை 13 பேர் உயிரிழந்தாங்க. அதுல நாம் தமிழர் கட்சியோட ஸ்டாண்ட் என்ன? ஏன் அந்த பக்கமே எட்டி பார்க்கல நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள்? இதுக்கு சொல்லுங்க. அப்போ தமிழர்கள் எங்க இலங்கையில வந்து பாத்தீங்கன்னா படுகொலை செய்யப்பட்டதுக்கு நீங்க பொங்கிட்டு கட்சி ஆரம்பிச்சு வந்தீங்கல்ல, அது இங்க வந்து ஆரம்பிச்சிக்கல. இங்குள்ள தமிழர்கள் 13 பேர் சுட்டு கொண்டாங்க. அதுல நீங்க வந்து ஏன் வந்து போய் அதுக்கப்புறம் நீ குரல் கொடுக்கல? அந்த டைம்ல எங்க போயிருந்தாரு சீமான் அவர்கள்? அவருடைய தம்பிகள் எங்க போயிருந்தீங்க? அதுக்கு எதிராக ஏதாவது போராட்டம் நடத்தீங்களா? நீங்க அது கண்டிச்சு போராட்டம் நடத்தீங்களா? சொல்லுங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து 1 மாசம் 2 மாசம் கழிச்சு நீங்க மேடையில் இருக்கும்போது பேசும்போது பேச்சுல வந்து பாத்தீங்கன்னா அங்க இப்படி நடந்துச்சு இங்க இருக்கணும் அப்படிலாம் பேசல. அந்த டைம்ல என்ன பண்ணீங்க? யாராவது தம்பிகள் தெளிவா இதுக்கு பதில் தான் சொல்லுங்க. சோ இந்த மாதிரி தான், அதாவது பாத்தீங்கன்னா பேச்சுல வந்து பாத்தீங்கன்னா செயல்களை உணர்ச்சி பொங்க தூண்டுறதுனாலேயே ஒருத்தரெல்லாம் வந்து தமிழருக்கான தலைவர் ஆயிட முடியாது. உண்மையிலே தமிழ் மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும், ஏதாவது மாற்றம் நடக்கணும், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸா வரணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா சும்மா வந்து கத்தினாலும் அது நடக்காது. அதுக்கு தான் இப்போ கூட நீங்க சொல்லலாம் எல்லாரும் தமிழ் சீமான் அவர்கள் தமிழ் தேசியங்கிற ஒரே காரணத்துக்காண்டி ஒரே கொள்கை ஒரே நிலைப்பாட்டுல தனியா நிக்காரு அப்படின்னு. அது நல்ல விஷயம் தான், தனியா நிக்காரு யாரும் கூட்டு வைக்காம, அது ஓகே தான். ஆனா ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அதுக்குண்டான என்னதுங்க தோணும். அவர் வந்து வெச்சு பெச்சு அதிகாரத்துக்கு வந்தாதான் இந்த மக்களுக்கு ஏதாவது அவர் நினைச்சதை பண்ண முடியும். அப்படின்னா இங்க இருக்கிற காலகட்டத்துல இங்க இருக்கிற கால சூழ்நிலை கூட்டணி வச்சுதான் முடியும். கூட்டணி வச்சா இல்லைன்னா ஓட்டுகள் தான் பிரிக்க முடியும். இப்ப எப்படி சீமானோட ஓட்டுகளை பிரிக்காத கொஞ்சம் கொஞ்சமா அதான் பண்ண முடியும். சோ அதனால தளபதி விஜய் அவர்கள் கூட்டணி வச்சுதான் ஆட்சி பிடிக்கணும், ஆட்சி அதிகாரத்தை பங்கு சொல்லியிருக்காரு. சோ அவர் யாரோட கூட்டணி வைக்காரு, என்ன மாதிரி முடிவு எடுக்காங்கிறத நீங்க பாருங்க. அதை பார்த்துட்டு உங்களுடைய விமர்சனம் வைங்க. அதுக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சி யாருமே போய் மாநாடு போய் விமர்சிக்கணும் போல. நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க தான் சாட்டை மாதிரி ஆட்கள் தான் தொடர்ந்து வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியோட தம்பிகள் முதல்ல அறிவுரை சொல்லணும்னா நாம் தமிழர் கட்சி சேர்ந்த நிர்வாகிகளுக்கு சொல்லுங்க. சாட்டைக்கு இடுமலம் கட்டிக்கணும் சொல்லுங்க. எதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்சி வேலையை பாருங்க, கட்சியில எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எவ்வளவு ஓட்டம் இருக்கு பாருங்க, அவளே ஒவ்வொரு நாள் ஒரு போயிட்டு இருக்கான், அதை பத்தி நீங்க பேசுங்க. எதுக்கு தேவையில்லாம போயிட்டு நீங்க வந்து புதுசா வந்திருக்கிற தளபதி அவர்கள் விமர்சனம் பண்ணணும், தமிழை வச்சுக்கிறது விமர்சனம் பண்ணணும். யோக்கியமுள்ள தம்பிகள் உண்மையிலே நாம் தமிழர் கட்சி தமிழுக்கான கட்சி நினைக்கிற கட்சிகள் தாம் தமிழ் கட்சி வளரணும், பெரிய ஒரு இயக்கமா மாறணும் அப்படின்னு நினைக்கிற கட்சிகள் கட்சியில வலுப்படுத்துறதுக்கு கட்சியை பத்தி யோசிக்க சொல்லுங்க, கட்சியில பத்தி பேச சொல்லுங்க, உங்களுடைய கட்சியோட கொள்கை பிறப்பு செயலாளர். ஸோ இதை பார்த்துட்டு மக்கள் உங்களுக்கே தெரியும் இது என்ன மாதிரி போயிட்டு அப்படின்ட்டு. ஸோ இதை பார்த்துட்டு மக்கள் நீங்களே முடிவு பண்ணுங்க. நான் பேசுறதுல ஏதாவது சரியா தவறா எதா இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்